ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகரை எடுக்க கூப்பிட போறேன். நிச்சயமாக சமீபமா நிறைய ஹிட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. I would like to welcome ஜென்சன் அவர்கள். Can we please have you? எல்லாத்துக்கும் வணக்கம். ஏமா போட்டு விட்டேன் நான் பர்சனலாக சொன்னேன். ஒரு ஷூட்டு சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, நடுவில் வந்திருக்கேன். இந்த மூமெண்ட் வந்து நூறுசாமி, இந்த மேடை, இந்த மூமெண்ட் இது வந்து எல்லாத்து மாதிரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். அப்போது சொல்லாமலே படம் வந்து மதுரையில் நான் பார்த்தேன் தேட்டரில். எனக்கு சினிமா மேலே மணிரத்னம் சார் சொல்லுவார்ல, அந்த ஃபஸ்ட்டு பக் பைட், அந்த பைட் வந்து சசி சார் தான் கடிச்சு வச்சார். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் சினிமா மேலே ஒரு ஃபேசினேஷன் எனக்கு உருவாச்சு. அந்த அந்த படம் பார்த்து ஃபேசினேட் ஆன ஒரு பையன் சில வருஷங்கள் கழிச்சு அவர் ஆஃபீஸில் இந்த படத்தை பற்றி டிஸ்கஷனில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு பயங்கர மூமெண்ட்டாக இருந்தது. அந்த கொஞ்ச நேரம் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தார், எனக்கு காதெல்லாம் கேட்கல. நான் பாட்டுக்கு கனவுல உட்காந்துருந்தேன். சே, என்ன மூமெண்ட் இல்லை அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய சின்ன குட்டி குட்டி கதாபாத்திரங்கள்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஆனால் இந்த சின்ன கதாபாத்திரத்தை அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணாமல் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு மினிமம் ஒரு 3-4 டிஸ்கஷன் உட்காந்துருப்போம். சில காட்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் டீமோட என்னை உட்கார வச்சு என்னோட கருத்தை கேட்பாரு. ஒரு தடவை மூர்த்தி என்ன இருக்காரு, டிஸ்கஷன் உட்காந்துருந்தோம் ரூமில், ஷூட்டு அடுத்த நாள். அன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாரும் வேற ஒரு ஐடியா சொல்கிறாங்க. சசி சாரும் அந்த ஐடியாவில் தான் இருக்காங்க. ஆனால் நான் வேற ஒன்று சொல்கிறேன். இல்லை சார், நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஐடியா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை உட்காந்து கவனமாக கேட்குறாரு. கவனமாக கேட்டு ஏன் அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கான காரணம் சொன்னேன். நம்ம அதை தான் ஷூட் பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு சின்ன பையன் அவன் வந்து சொல்லி இவன் ஒரு நடிகன், அவன் சொல்கிறத எதுக்கு கேட்கணும் அப்படின்லாம் இல்லை. அவர் வந்து அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு டப்பிங் என்ஜினியர் கூப்பிட்டு ஒரு டப்பிங் கரெக்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னாரு. வந்து உட்காந்து அது என்ன அப்படின்னு உட்காந்து கேட்டால் ஒரு டைலாக்கு, குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்ப எதுக்கு அடுத்தவங்க காதுக்குள்ள விடுறீங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. அதே டைலாக்கை அப்படியே சொல்றாரு, குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ அடுத்தவங்க காதுக்குள்ள எதுக்கு விடுறீங்க, என்ன சார் கரெக்ஷன், இல்லை குடையிறதுக்கு 2 காதுன்னு சொல்லியிருக்கீங்க, குடையிறதுக்கு 2 காது அப்படின்னு சொன்னோம். எனக்கு கொஞ்ச நேரம் புரியல. அந்த சின்ன நொட்டேஷன்ஸ் கூட பார்த்து பக்குவமா அவரோட அந்த டெடிகேஷன் வந்து இன்னுமே மலைப்பை தான் தருது. ஏன்னா அதான் எந்த மூமெண்ட்லையும் ஒரு சின்ன டைலாக்கு கூட உட்காந்து நுட்பமாக கவனிக்கிறது. சசி சார் இஸ் அ ஃபேசினேஷன். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக கூட நான் நினைக்கிறேன். ஒரு 14 நாள், சரி இன்னும் ஒரு 2 நாள் டேட் கேட்டால் கூட போகலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சசி சார் வந்து அவ்வளோ எக்ஸைட் பண்ணுவார். நேற்று தான் படம் பார்த்தேன். விஜய் ஆண்டனி சார் வந்து ஹில் மேக் யுவர் ஹார்ட் ஸ்மைல். நீங்கள் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து நேற்று மடோனேஸ்வன் கூட சொன்னார், ஐயோ இவங்க 2 பேரும் சேர்ந்துடணுமே அப்படிங்கிற மூமெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஒரு முதல் காட்சியிலேயே எப்படி நடிக்க வச்சுட்டாருல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜய் ஆண்டனி சாரை சிரிச்சு பார்த்ததுல ரொம்ப ஹாப்பின்னு நேற்று எல்லா டைரக்டர்ஸும் சொன்னாங்க. சார் நிறைய கேரக்டர் பண்ணுங்க சார். ஹியூமர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இதில். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர். அப்புறம் எல்லாத்துக்கும் அஜய், எல்லாத்துக்கும் சக்தி ஸோ ஸ்வீட் மேம். ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து சுவாசிகாவை பற்றி சொல்லணும். இந்த படமே அவங்க தான். விஜய் ஆண்டனி சார் கிட்ட கூட சொன்னேன், சார் 2 பொண்ணுங்களால் அடுத்த படமும் ஒரு லேடி இருக்காங்க, இந்த படத்துலையும் இந்த லேடியால் நம்ம ஜெயிக்க போகிறோம் சார் அப்படின்னு சொன்னேன். நான் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி லப்பர் பந்தில் வந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு பயங்கர இன்செக்யூரிட்டி. நிறைய நடிகர்கள் இருந்தாங்க, என்ன பண்ண போகிறோம் இந்த கூட்டத்துக்குள்ளே. அப்போ எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஒரு புது பொண்ணு சுவாசிகான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே, இது மற்ற எல்லாருமே நான் கொஞ்சம் தெரிஞ்சவங்க என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தராக நான் ஓவர் கம் பண்ணுறேன். எனக்கும் சுவாசிகாவுக்கும் காம்பினேஷனே கிடையாது ரொம்ப நாளாக. நான் வந்து என்னோட இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு 5-6 நாள் கழித்து ஒரு நாள் ஒரு காட்சி
காட்சி எடுக்கிறாங்க. ஒரு கிரவுண்டில் ஒரு க்ரௌடு, அதுல இருந்து அப்படியே இவங்க வர்றாங்க, நடந்து வர்றாங்க அப்படின்னு ஒரு காட்சி இருக்கு. அப்போதான் சுவாசிகா கூட ஃபர்ஸ்ட் எனக்கு காம்பினேஷன். வர்றாங்க, அவங்களுக்கு டயலாக்கே கிடையாது, நடந்து வந்து தினேஷ் சார் அப்படி ஒரு லுக்கு விட்டுட்டு அவங்கள கூட்டிட்டு போனோம் அவங்க பொண்ணை. என்னோட டோட்டல் இன்செக்யூரிட்டி அன்னைக்கு தான் ஹை டைம் பீக் அடிச்சது. என்னடா இப்படி நடிக்குது, நம்ம என்ன பண்ண போறோம் இந்த படத்துல, அப்படி ஒரு ஆக்டர் சுவாசிகா. ஐ எம் சோ கிளாட் தட் ஐ கொலாபரேட்டிங் அகைன் வித் யூ. எனக்கு வந்து ஒரே ஒரு டைலாக் தான் அவங்க கூட இருந்தது, அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. ஸோ யூ ஆர் அ கிரேட் பர்ஃபார்மர் சுவாசிகா, சோ கிளாட் வித் யூ அகைன். அப்புறம் இந்த பாட்டு, அருமையான பாட்டு மாயக்கனவு வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல நிரந்தர இடம் பிடிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்படி ஒரு படத்துல இந்த ஒரு சின்ன பார்ட்டா இருக்கிறதே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் தருதுன்னா ஸோ கிளாட். உனக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நடித்த என்னோட டெக்னீஷியன் டீம், எங்கள் டெக்னீஷியன் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் நன்றி. தப்பாக எடுத்துக்காதீங்க, முதலே மேடையில் ஏறிட்டேன், என்னோட நேரம் இல்லை, அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வந்திருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அகேன். தேங்க்யூ. நிறைய பேருக்கு மிஸ் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. Thank you so much, Jensen.